ஹலோ, இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 5 ஸ்டடி மோட்டிவேஷன் கோட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் கோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல்வேஸ் சீம்ஸ் இம்பாசிபிள் அன்டில் இட்ஸ் டன். நெல்சன் மண்டேலா சொல்லியிருந்த ஒரு கோட்ஸ். இந்த ஒரு கோட்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா சொன்ன ஒன் ஆஃப் ஃபேமஸ் கோட்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த கோட்ஸில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த முடிக்கிற முன்னுக்கு கண்டிப்பாக அது வந்து இம்பாசிபிளாக தான் இருக்கும். இஃப் அது வந்து டன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப 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 ஈஸியாக ஐயோ என்ன டக்குன்னு முடிச்சுட்டோமே அந்த மாதிரி தோணும். ஸோ நம்ம எதுவுமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுற முன்னுக்கு அது இம்பாசிபிளாக தெரியும். ஸோ நீங்கள் எல்லாமே எது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்ச நேரத்தில் பண்ணிட்டோமே அந்த மாதிரி ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக இருக்கும் யோசிக்கும் போது. செகண்ட் கோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a book is like a garden that can be carried in your pocket. இது வந்து ஒரு சைனீஸ் ப்ரோவர்ப்ல இருந்த ஒரு கோட்ஸ். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோட்ஸ். அந்த கோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த புக்குக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு புக் வந்து ஒரு தோட்டம் மாதிரி, ஒரு கார்டன் மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம வந்து நம்மளோட பாக்கெட்ல கூட அதை வந்து கேரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு கோட்ஸ்லேயே தெரியும் த பவர் ஆஃப் த புக்ஸ். இப்போலாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துருச்சு. பிகாஸ் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா புக் வச்சு தான் படிப்போம். பட் இப்போ எல்லாமே வந்து ஒரு லேப்டாப், ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் தான் படிக்க முடியும். அந்த அளவு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் புக்ஸ்க்கு வந்து அவ்வளோ வேல்யூ கொடுக்கறது இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூகுளுக்கு போனாலே நம்ம புக்ஸில் இருக்கிற எல்லாமே வந்து அங்கே வந்துடுது. ஸோ அதனால யாருமே வந்து புக் திறந்து படிக்கணும், பார்க்கணும், அதில் உள்ள சில விஷயத்த வந்து அது மூலியமா நம்ம புக்ஸ் மூலியமா கற்றுக்கணும், கதை படிக்கணும், புக்கில் உள்ள கதை படிக்கணும், அந்த மாதிரிலாம் யாருமே இப்போலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த கோட்ஸில் சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு கார்டன் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. ஸோ அதே அளவுக்கு வந்து புக்ஸில் வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எடுத்து பார்க்க மாட்டோம், எடுத்து பார்க்கறத விட நம்ம படிக்க மாட்டோம். ஸோ அதுதான் ஒரு மேட்டர். ஸோ கண்டிப்பாக நம்ம இனிமேலாச்சும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி இந்த கோட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, நானும் ஃபாலோ பண்ணுறேன். தேர்ட் கோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, our patient will get more things than our strength. இது யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எட்மண்ட் பர்க் சொல்லியிருக்காரு. இந்த கோட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பொறுமை. நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கோ அதை விட டபுள் மடங்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து கூடும். எந்த விஷயம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ஸ்டடி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து நம்ம சிஸ்டர், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், எதுவாக இருக்கட்டும் உங்கள் லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுற சில விஷயங்கள் நீங்கள் பொறுமையாக இருந்தாலே உங்கள் ஸ்ட்ரென்த் வந்து கூடும். நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ do not go to the end, why start அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜோ நமத் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கோட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த முடிக்கல இல்லை முடிக்க முடியல அப்படின்னா என்னத்துக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ எந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சாலும் வந்து அதை முடிச்சிடணும். அதை வந்து அப்படியே வச்சுட்டு லைக் ஒரு 2 months 3 months அப்படியே வந்து இழுத்துட்டு போகக்கூடாது. ஸோ அதனால எது ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை வந்து முடிச்சிருங்க. ஸோ அதுதான் வந்து நீங்க அது தொடங்கினதுக்கு ஒரு அர்த்தமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் செய்யணும் அப்படின்னா நீங்கள் அது ஒன் டே அந்த நாளுக்குள்ளேயே செஞ்சு அனுப்பிடணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து 2 நாள் 3 நாள் வந்து அது வரைக்கும் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை வந்து நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேணாம், அது செஞ்சிருக்கவே வேணாம், அதுக்கு பேசாமல் நீங்கள் செய்யவே போயிருக்கலாம். ஸோ அதுதான் அவங்க சொல்ல வராங்க. The last but not the least, I have failed again and again throughout my life. That's why I've been successful அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜார்டன் சொன்னது தான் அது. இந்த கோட்ஸ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை தடவை வந்து தோத்து போனாலும் நம்மளுக்கு வெற்றி பார்க்க முடியல, எத்தனை தடவை தான் நம்ம ஃபெயில்டு ஆகினாலும் நம்ம திருப்பியும் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எப்பவுமே கிவ் அப் பண்ணக்கூடாது, நம்ம மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். எப்படி வந்து ஒரு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ள பூர்ற முன்னுக்கு ஒரு வாசலை தாண்டி தான் நம்ம பூர்ற முடியுமோ, அதே மாதிரி தான் நம்ம எப்பவுமே வெற்றி பார்க்குற முன்னுக்கு நம்ம தோல்விகளை பார்த்துட்டு தான் போக முடியும். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும்.
ஸோ at the எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவுக்கு. ஜஸ்ட் 5 சிம்பிளான கோட்ஸ் அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த யூடியூப் சேனல், அதாவது கீர்த்திஸ் டைரி புக் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.